கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகம் மன்னா அதிசயமானது நடக்க போகுது. அதிசயமான காரியம் நடக்க போகுது. விசுவாசிங்க, நிச்சயமா அப்படி நடக்கும். வேதம் சொல்கிறது, மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதை மனுஷனால் சொல்ல முடியுமானா வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாது. மனுஷனை சொல்றதுக்கு தகுதியற்றவன், மனுஷனால் முடியாது. ஆனால் கர்த்தரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அவர் அதிசயமான காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவன். மனோவா என்கிற மனிதனுக்கு வயது சென்றவனா பின்பு அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தான். அந்த நாளிலே, அப்பா உங்களுடைய நாமம் என்ன என்று கேட்ட பொழுது, நியாயாதிபதிகள் 13:18 அதிசயம் என்று சொன்னார். மனோவாவுக்கு அதிசயத்தை செய்த தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதிசயமான காரியத்தை செய்வான். நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? அப்படியே விசுவாசிப்பீங்களா? அப்படியே நம்புவீங்களா? இந்த 2025 ஆண்டு ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை காண்பீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யார்? ஃபஸ்ட்டு அதை அறிந்து கொள்ளணும். எரேமியா 32:27 ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அதுக்கு பதில் எங்கே இருக்கு? அதே அதிகாரம் எரேமியா 32:17 உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. அதுக்கு பதில் என்ன? இல்லை. இப்போ மனுஷனால் அதிசயமான காரியம் செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் தேவன் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லை. மார்க் 10:27 இதெல்லாம் மனுஷனால் கூடாதது தான் தேவனால் கூடும். அதிசயம்னா என்ன தெரியுமா? மனுஷனால் எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் தேவனால் நடக்கும்ல, அதுதான் அதிசயம். ஒரு தகப்பன் என்று சொன்னார், ஐயா அங்கங்கே நான் விவசாய கடன் வாங்கி என் மகளுடைய திருமணத்தை நடத்தினேன். அதிசயமாக விவசாய கடன் எல்லாம் ரத்துப்படி ஆயிட்டு. அதிசயம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டில் அதிசயத்தை காண்பீர்கள். செபிக்கலாமா? தகப்பனே, இந்த புதிய ஆண்டிற்காக உமக்கு நன்றி. இந்த புதிய ஆண்டில் இவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை காணப்போக பண்ணுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். அதிசயம் நடக்க போகுது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.